உங்கள் ஸ்கைசி ஏஐ டிவியில் பார்த்திபன் கனவு பாகம் 1, 2 கண்டு மகிழுங்கள். அடிவள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லையே என்றான். தினமும் பொழுது விடிந்தால் நீ இப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்னொரு முறை சொன்னால் இதோ இந்த அடுப்பை வெட்டி காவிரியில் போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண். ஆம், அந்த சமயத்தில் தான் என்ற குதிரை காலடியின் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தினால் அவ்வாலிபனின் உடம்பில் ஒரு துடிப்பு உண்டாயிற்று. அப்படியே எச்சிற்கையோடு எழுந்தான். வாசற்புறம் ஓடினான். அங்கே அப்போதுதான் குதிரை மீதிருந்து இறங்கிய வீரன், பொன்னா, மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், சீக்கிரம் தோணியை எடு என்றான். 2 ராஜ குடும்பம். பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டு காரியங்களை பார்க்க தொடங்கினாள். குடிசையை மெழுகி சுத்தம் செய்தாள். மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டிடம் பால் கறந்து கொண்டு வந்தாள். பிறகு காவேரியில் மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஓர் இடத்திலே இறங்கி குளித்துவிட்டு வந்தாள். சேலை மாற்றிக்கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்கினாள். உறையூர் பக்கத்தில் இருந்து 10-15 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட 2 வெள்ளை புறவைகளும் ஒரு தந்த பல்லக்கும் வந்தன. அந்த வெண்புறவிகளின் மேல் யாரும் வீற்றிருக்கவில்லை. பல்லக்கும் வெறுமையாகவே இருந்தது.